நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன ஒன்னலாவுருவாய் அருவாய நின் மாயங்கள் நின்னு நின்னு நினைகின்றேன் உன்னை எங்கனன் நான் நினைகிற்பன் பாவியேற்கு ஒன்னு நன் குறையாய் உலகமுண்ட ஒன்சுடரே. நம்மாழ்வார் கண்ணனுடைய நின்னவாறு கிடந்தவாறு இருந்தவாறு ஆகிய 3 நிலைகளையும் அனுபவித்து பாடுகிறார். நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன நம்முடைய நினைவுக்கு அப்பாற்பட்டதாக அழகுகர விளங்குகின்றன. பகவான் நின்னாலும் சரி, இருந்தாலும் சரி, கிடந்தாலும் சரி, பேரழகு. கண்டவாற்றால் தனதே உலகன நின்னான். காஞ்சியில் தேவப்பெருமாள் நின்று சேவை சாதிக்கிறார். அவர் நின்று அழகு திருக்கோலத்தை சேவித்தோம்னாலே ஓ நாம் அனைவரும் இவருக்குத்தான் அடிமை என்ன அடிமை சாசனமே எழுதி கொடுத்துள்ளான். அது பெருமானுடைய நின்னவாறு. கிடந்தவாறு திருவரங்கத்திலே பெருமான் கிடந்து சேவை சாதிக்கிறார். கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தின்னு பாசுரம் பாடலாம். பாயுநீர் அரங்கந்தண்ணுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவள வாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர் ககலலாமேனு தொண்டரடிப்புடியாழ்வார் பாசுரம். இது கிடந்த பேரழகு. ஆக நின்னாலும் அழகு, கிடந்தாலும் அழகு. திருவேங்கடமுடையான சேவிக்க போகிறோம். கோயில், திருமலை, பெருமாள் கோவில் என்னும் 3 திவ்யதேசங்கள் இல்லையோ. அதில் கோயிலிலே பெருமாள் சயனித்து சேவை சாதிக்கிறார். திருமலையில் பெருமாள் நின்று தான் சேவை சாதிக்கிறார். ஆனால் திருமலை பெருமாள் வேறல்லர், கோவிந்தராஜ பெருமான் வேறல்லர். மூலமூர்த்தி கிடந்து சேவை சாதித்தாலும் உற்சவர் கோவிந்தராஜ பெருமான் தில்லநகர் திருச்சித்திரகூடத்தில் போய் சேவித்தாலும் சரி, திருமலையில் போய் சேவித்தாலும் சரி, அமர்ந்த திருக்கோலத்தில் பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கிறார். அப்போ கோயில், திருமலை, பெருமாள் கோவிலான காஞ்சி 3 இடத்திலும் நின்னவாறு இருந்தவாறு கிடந்தவாறு. இப்போ நாம் பார்க்க போகிறது எந்த இடத்துல தெரியுமோ? கண்ணனுடைய நின்னவாறு, கண்ணனுடைய இருந்தவாறு, கண்ணனுடைய கிடந்தவாறு. எங்கே? கண்ணன் என்றோ துவாபர யுகத்தில் அவதரித்தவர். ஆனால் நாமோ கலியுகத்தில் இருக்கிறோம். கலியுகத்தில் எங்கெங்கே இதை போல சேர்ந்து சேவிச்சுக்கலாம்னால் சென்னப்பட்டணத்துக்குள்ளே நுழையிறோம். நுழைஞ்சுட்டு எத்தனையோ திவ்யதேசங்களில் தமிழ்நாடு முழுக்க சேவிச்சு போனோம். இது எல்லாத்துக்கும் வாசல் கதவு எது தெரியுமோ? காஞ்சிபுரம் தானே. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்திலே ஓரோரிடத்தில் பெருமாள் நின்னும் இருந்தும் கிடந்தும் சேவை சாதிக்கிறார். நின்னதெந்த ஊரகத்து இருந்ததெந்த பாடகத்து அன்னு வெக்கண கிடந்த தென்னிலாத முன்னலாம் அன்னு நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. இது திருமொழிச்சாழ்வாருடைய பாசுரம். நின்னது எந்தை ஊரகத்து. காஞ்சி கருகிலே திரு ஊரகத்திலே பெருமான் நின்ன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறார். இருந்ததெந்த பாடகத்து திருப்பாடகம் பாண்டவதூத பெருமானாக அமர்ந்த திருக்கோலத்தில் 25 அடி ஒசரத்தில் சேவை சாதிக்கிறார். அதற்கப்புறம் பெருமானோ திருவெக்கா சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக கிடந்து சேவை சாதிக்கிறார். ஆக நின்னதெந்த ஊரகத்து இருந்தது எந்தை பாடகத்து அன்று வெக்கணை கிடந்தது. இது தமிழகத்தினுடைய வடகோடியில் சேவிச்சுனுட்டோமா, நேர தெற்கு கோடிக்கு போவோம். அங்கையோட சேவிச்சுட்டு முடிச்சிட வேண்டிதான். அதுக்கு தெற்க திவ்யதேசங்கள் கிடையாது. ஆழ்வாரத்து நகரி திருக்குருகூர், அதை சுற்றி இருக்கும் நவதிருப்பதி திருத்தலங்கள். அதிலே புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த வெஞ்சிந்தை அகங்கழியாதே நம்மாழ்வாருடைய பாசுரம். திருப்புளிங்குடியிலே காய்ச்சின வேந்தனாக பூமி பாலனாக கிடந்து சேவை சாதிக்கிறார். அடுத்து திருப்புளிங்குடி வரகுணமங்கையிலே விஜயாசன பெருமானாக இருந்து சேவை சாதிக்கிறார். பக்கத்தில் போய் சேவிச்சோம்னா திருப்புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்று ஸ்ரீ வைகுண்டத்திலே கள்ளப்பிரானாய் சோர நாட்டியனாய் எம்பெருமான் நின்ன திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். இது தெற்கு கோடியில். ஓரோரு ஊரில் நின்னது இருந்தது கிடந்தது. உடனே ஒரு அன்பர் வந்து கேட்டார், தனித்தனியாக ஓரோரு கோவிலுக்கு போய் நம்மால் சேவிக்க முடியாது சுவாமி, ஒரே திவ்யதேசத்துக்குள்ளே நின்னாரா இருந்தாரா கிடந்தாரா 3ஐயுமே சேவிச்சுக்கலாமன்னா? இதோ திருவல்லிக்கேணி எம்பெருமான சேவிக்கிறதுக்கு வந்தோம்னால் பார்த்தன் தன் தேர் முன் நின்னானை சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேனுட்டு பார்த்தசாரதி பெருமாளாக நின்ன திருக்கோலத்தில் இருக்கிறார். அவனே சயனிச்சுனுட்டார். ஒப்பவரில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலை திருவல்லிக்கேணியிலே மன்னாத பெருமானாய்
என்னை ஆளுடை அப்பன் ரங்கநாத பெருமான் அவனாக கிடந்து சேவை சாதிக்கிறார். ஒரு சிறுக்கன் சிறுவன் பிரகலாதனுக்காக தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று தெளிசிங்கப் பெருமான் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார். அப்ப ஒரே திருவல்லிக்கேணிக்குள்ளே நின்னது, இருந்தது, கிடந்தது போராது, நடந்தது பறந்ததையும் சேவிச்சுக்கலாம். நடந்த பெருமாள் நேரையும் இளங்கோவும் பின்பு போக எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ என்று பரதனும் தம்பி சத்துருக்கனும் இலக்குவனோடு மைதிலியும் ராவணாந்தகன எம்மானேன்னு திருவங்கையாழ்வாருடைய பாசுரம். ராமராக அவரேதான் நடந்து சேவை சாதிக்கிறார். காடுமேடடங்கிலும் நடந்த திருவடி. அவரே கஜேந்திர வரதராஜ பெருமானாக உயர்ந்த வரதனாய் கஜேந்திர வரதனாய் ஒரு சிறு குளத்தங்கரையிலே ஆனை போய் நிற்க மீனமர் பொய்கை நான்மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்றெழிந்த கானமர் வேழங் கையெடுத்தலர கரா அதன் காலினை கதுவ ஆனையின் துயரத் தீரம் புள்ளூர்ந்து சென்னு நின்று அழிதொட்டானை தேனமரு சோலை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே பரந்த பெருமாளாகவும் சேவை சாதிக்கிறார். அப்ப அஞ்சையும் சேர்த்து ஒரே இடத்துக்குள்ள சேவிச்சுக்கிறோம். இது சென்னை பட்டணத்துக்குள்ள உள்ளேயும் சேவிச்சுக்கலாம். சற்றே புறநகர் சென்னையில போறோமா, திருநீர்மலை தோயாத்ரி எவ்வளவு ஆச்சரியமான மலை. வால்மீகி பகவானாலே பெருமை, ராமச்சந்திரனாலேயே பெருமை. அப்பேற்பட்ட திருநீர்மலையில் பெருமான் நின்னான், இருந்தான், கிடந்தான், நடந்தான். மாமலையாவது நீர்மலையேன்னு ஆழ்வாருடைய போஷரம் இல்லையோ, இது இத்தனையும் அங்கேயும் பெருமாள் நடத்தி காட்டியிருக்கார். இப்போ இதெல்லாம் நாம இன்னைக்கும் ஒரு திவ்யதேசத்துக்கு போகலாம். நின்னவாறு, இருந்தவாறு, கிடந்தவாறு சேவிச்சுக்கலாம். எதுக்கு பெருமாள் நிற்கிறார், இருக்கிறார், கிடக்கிறார்? திருப்புளிங்குடி திவ்யதேசத்தை பற்றி விண்ணப்பம் பண்ணேனே, அந்த இடத்துல ஒரு அழகான கருத்து கூறப்பட்டுள்ளது. நம்மாழ்வாருங்கிற பக்தர் சோறு சமைந்து நன்னா தழுகி ஆயின்றிருக்கார். சாதம் நன்னா வெந்து பக்குவமானா தானே சாப்பிடணும். பெருமாள் ஆழ்வாருங்கிற பக்தர் பக்குவமாயிட்டாரா என்று எதிர்பார்த்து காத்துருக்கார். நமக்கு பசிக்க ஆரம்பிச்சதுன்னா மடப்பள்ளி வாயிலில் போகிறோம், சமையக்கட்டு வாசலில் போய் சமையல் ஆயிடுத்தா, தளிகை ஆயிடுத்தான்னு கேட்குறோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் ஆகிடும் அப்படின்னு மனைவி கூறுகிறாள். 5 நிமிஷம் நின்று பார்ப்போம், முடியல, கால்லாம் தள்ளாடுறது, உட்காந்துட்டோம் வாசல்லையே, ஆயிடுத்தா அப்படின்னு கேட்டேன். இன்னொரு 10 நிமிஷம் தான் அப்படின்னு 5 நிமிஷம் கழிச்சு தான் பதில் வரலாம். நம்மால் அப்பவும் முடியல, மடப்பள்ளி வாசல்லையே படுத்துனுட்டேன். அப்போ நின்று எதிர்பார்த்தது, இருந்து எதிர்பார்த்தது, கிடந்து எதிர்பார்த்தது சமையல் ஆயிடுத்தா, அரிசி பக்குவம் ஆயிடுத்தா? அதை போலே நம்மாழ்வாருங்கிற பக்தர் பக்குவம் ஆயிட்டாரா? பக்தி முத்திடுத்தா, ஆழ்வம் பெருகித்தா, அவருக்கு நம்ம அடையணுங்கிற துடிப்பு வந்துடுத்தாங்கிறதுக்காக ஸ்ரீவைகுண்டத்துல நின்று பெருமாள் எதிர்பார்த்தானா, முடியல, கால் தள்ளாடுறது. பக்கத்துல வரகுணமங்கையில் விஜயாசனாக இருந்து காத்திருந்தானாம், அதுவும் முடியல. அருகிலே திருப்புளிங்குடியிலே காய்ச்சின வேந்தனாக சயனித்து எதிர்பார்த்து இருக்கிறான். என இந்த ஜீவாத்மா ஒரு அன்னம், அகம் அன்னம், அகம் அன்னம், அகம் அன்னம்னுட்டு. அப்ப நின்னும் இருந்தும் கிடந்தும் ஆத்மாவாகிற அன்னம் நன்கு குழைந்து விட்டதா? நாமத்தை சோறாக வைத்து பெருங்கழிச்சியாக உண்ணலாமா? இவரை அழைத்து வைகுந்தத்துக்கு போகலாமா? அங்கே நித்தசூரிகளுக்கு நடுவிலே வைத்து இன்பம் துய்க்கலாமா என்று பெருமாள் காத்துருக்கார். அதுக்கு தான் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும். இதெல்லாம் திவ்யதேசங்கள்ல நின்னிருந்து கிடந்துன்னு பார்த்தோமே. என்றோ பெருமாள் நெஜத்துல நின்று இருந்திருப்பாரோ இல்லையோ, இதெல்லாம் விக்கிரக வடிவத்துல தானே நின்னது இருந்தது. அன்று நெஜத்துல பண்ணியிருக்காரான்னா உண்டே. ராமச்சந்திரனாக உடஜே ராமம் ஆசீனம் என்னும் ஆலிகந்தம் இவாகாசம் அவஷ்டபிய மகத் தனுகு என்னும் தன்னுடைய தலையையே அணையாக கொடுத்து கொண்டு தர்பசயனமாய் கடலுக்கு முன்னே சரணாகதி பண்ணாரோ இல்லையோ, இது ராமாவதாரத்துல 3. அப்படின்னா ராமன் முதல்ல நின்று காட்டினது, ராவணனை முடித்தார், நடும் தனுஷை தரையிலே ஊன்றி கொண்டு நின்றார். வாலிய முடித்தார், பெரிய வில்லை தரையில் ஊன்றி கொண்டு நின்று காட்சி கொடுத்தார். ஆங்காங்கு 14,000 ராட்சசர்களை முடித்தார், நின்று காட்சி கொடுத்தது. வாலிய முடித்தார், நின்னது. ராவணன் முடித்தான், நின்னது. இதெல்லாம் ராமனுடைய நின்னது இருக்கோலம். ராமனே உட்கார்ந்து நுட்டார். உடஜே ராமம் ஆசீனம் என்று சித்திரகூட திருப்பன்னு ஆழ்வார் பாசுரம். சித்திரகூடத்திலே அமர்ந்ததோ, பஞ்சவட்டியிலே அமர்ந்ததோ, பர்ணசாலையில் ராமன் அமர்ந்து காட்சி கொடுத்தது. பரதன் வந்ததா இருக்கட்டும், சூர்பனக வந்ததா இருக்கட்டும், அதெல்லாம் அந்தந்த இடத்துல தானே. கடைசியா ராமனே சயனிச்சு நுட்டார். அதாவது அஞ்சலி பிராங்முக கிருத்வா பிரதிசிஷ்யே மகோததே ஹேனுட்டு கிழக்கு நோக்கி சமுத்திர கரையிலே திருப்புல்லாணி ராமேஸ்வர கரையிலே படுத்து கொண்டு சரணாகதி அனுஷ்டித்தார் இல்லையோ. எனக்கு இதை தாண்டறதுக்கு வழி கொடுன்னு கடலரசனிடத்தே விண்ணப்பித்தார். இது ராமன் நின்னதும் இருந்ததும் கிடந்ததும். சுவாமி ராமன் ரொம்ப வயசானவர், அவர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருக்கிறவர். மேலும் நாம இப்ப பார்த்து நிற்கிறது கண்ணனே. கண்ணன் இருந்ததுண்டோ, நின்றதுண்டோ, நடந்ததுண்டோன்னா கண்ணன் ரொம்ப நன்னா நின்று சேவை சாதித்தார்.
பாண்டவதூதனாக போன போது பொய்யாசனமிட்டான் துரியோதனன். முதல்ல கண்ணன் நடந்து காட்டுறார், பாண்டவதூதனா நடந்தார், நின்று காட்டினார், பொய்யாசனம் முறிந்தது, கண்ணன் கீழே விழ போறார், பாதாளத்தை வெட்டி வச்சு பள்ளத்தல மல்லர்களை நிறுத்தி கண்ணனை சிறப்பிடிச்சுடணும். தீய திட்டம் துரியோதனன் திட்டம் போட்டு வச்சிருக்கா. நெருநரனக்குரு நிரவரையிற்புக நெடியவன் அப்பொழுதே அடி அதலத்துற முடிக கனத்துறவே அரவனில் கொடியோன் அவையுளாசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன்னு திருக்கண்ணங்குடியை பத்தி தாமோதர நாராயண பெருமாள் அங்கு திருமங்கியாழ்வாருடைய அற்புதமான பாசுரம் இது. பெருமான் அமர்ந்தான், முறிஞ்சி ஆசனம் கீழ் விழுந்தது, கீழ் வரைக்கும் பாத்தாளம் வரைக்கும் திருவடி போச்சான், ஆகாயம் வரைக்கும் திருமுடி போச்சான். ஒரு விஸ்வரூபத்தை காட்டிட்டு அப்படியே நின்னாரோ இல்லையோ, இது பெருமானுடைய நின்ன திருக்கோலம். அவர் எங்கானும் அமர்ந்து சேவை சாதிச்சிருக்காருன்னா உண்டே. அர்ஜுனனுடைய திருத்தேர் தட்டிலே அமர்ந்து தேர்ல அமர்ந்தே கீதோபதேசம் முழுக்க பண்ணார் இல்லையோ, அது அமர்ந்த திருக்கோலத்தை. அவர் எங்கும் சயனித்து கொண்டிருந்தாரான்னா எத்தனை இடம். எத்திர கிருஷ்ண உச்ச கிருஷ்ணாச்ச சத்யபாமாச்ச பாமினின்னுட்டு கண்ணன் அர்ஜுனன், சத்யபாமா திரௌபதி, இந்த 4 ஒரே பேர் படுக்கையில படுத்துட்டு இருந்திருக்கா. அப்ப அதுதான் கிடந்ததோர் கிடையழகு. இதெல்லாம் வயசான கண்ணன் பண்ணது நன்னா இருக்கு. இளம் கண்ணன் பாலப்பிராயத்துல பால்யத்தில் இருக்கிற கண்ணன் பண்ணியிருக்காரான்னா அதைத்தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம். கண்ணன் எம்பெருமான் தொட்டிலே கிடந்தானா, கிடக்கில் தொட்டில் கிழிய உதைத்திடும், கிடக்கிறதுக்கு பிடிக்கல ஓன்னு காலால போட்டு உதைக்கிறார். கிடந்த கண்ணனை சரியும் தொட்டில மெதுவா எழுப்பி உட்காத்தி வைப்பாளோ இல்லையோ, அந்த தொட்டிலேயே அமர்ந்து கொண்டு குழந்தைகள் தொட்டில உட்காரச்சேவோ தரையில உட்காரச்சேவோ சரியா முதுகு நிற்காது, தலையும் முதல்ல நின்னுடாது, அப்படி இப்படி ஆடி தடாதடான்னு கீழே விழுந்துருமோ இல்லையோ. அப்போ முதல்ல தொட்டில கிடந்தது, அதுக்கப்புறம் அதுல இருக்க பிடிக்காம எழுந்து அமர்ந்து கொண்டது, அதுவும் முடியாமல் தொட்டில் சங்கிலியை பிடிச்சிருந்து கால் கால் முழங்கால் சற்றே வளைந்திருக்கும். ஏன்னா முழங்கால் ஸ்டிஃபா நின்று கால் திருடமா நின்னுடாது. குழந்தைகள் நிற்கிறச்சே அப்படியே முழங்கால் தளர்ந்து எப்ப சட்டுன்னு விழுந்துருவோமோ அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரோ இல்லையோ, அந்த நின்ன அழகுதான் தொட்டில் சங்கிலியே பிடிச்சு நின்ன அழகு. ஆக கிடந்ததையும் சேவித்தோம், பக்கத்துல அதே தொட்டில் அமர்ந்ததையும் சேவித்தோம், அருகிலே தொட்டில் சங்கிலியை பிடித்து கொண்டு நின்றதையும் சேவித்தோம். இது எதுவுமே ஆச்சரியம் இல்லை. இப்ப கடிகாரம் எனக்கு 12 நிமிஷம் காட்டுறது. இந்த 12 நிமிஷத்தில் நின்னது இருந்தது கிடந்தது எத்தனை சொன்னேனோ நீங்க எத்தனை பார்த்தீங்களோ அது அத்தனையுமே முக்கியம் அல்ல. இது எல்லாத்த காட்டிலும் கண்ணனுக்கு ஒரு தனி படி இருக்கு. அதைத்தான் ஆழ்வார் சாதிக்கிறார். தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் கண்ணன் தளர்நடையிடும் பருவதற்கு முன்பாக தவழ்ந்து மெதுவா நகர்றதுக்கு ஆரம்பிக்கிறார். கண்ணனுடைய தொட்டில் இருந்து வெளியில வந்துட்டார். இனிமே தொட்டில் இருக்கிறதுக்கு பிடிக்கலே, தவழறதுக்கு ஆரம்பிக்கிறாராம். தவழறது குழந்தைகள் ஒரு விதமா தவழும். சில குழந்தைகளுக்கெல்லாம் சாமர்த்தியம் போறாது, ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி முட்டி முழுக்க ஒரே காய்ச்சி போடும். சில குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சாமர்த்தியம், முட்டியே தேயாம முழந்தாளை தூக்கிண்டே இழுத்துன்னு தவழ்ந்து போடும் பாருங்க. அதை போல கண்ணன் தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய் தன்னுடைய திருநெற்றியிலே சாத்தப்பட்டிருக்கிற சுட்டி கண்ணன் தன்னுடைய திருவடி எடுத்து இப்படி முன்பக்கம் வைக்கிறார். பெரிய திருமேனி, அவர் ஒன்றும் இழைச்சவர் அல்ல, நன்னா வெண்ணெய் பால் தயிர் இத்தனை சாப்பிட்ற அளவுக்கு பெருத்திருக்கிற திருமேனி. யசோத பாலை கொடுத்து பெருக்கடிச்சிருக்கிற திருமேனி. ஒரு கால் எடுத்து முன்னாடி வைக்கிறார். உடனே நெத்தியில போட்டு இருக்கிற சுட்டி அப்படி முன்னாடி போறதான். அடுத்து குழந்தை இப்படி பின்னாடி வந்துட்டு தானே அடுத்த கால் எடுத்து வைக்கணும். பின்னாடி வரைச்சு அந்த சுட்டி பின்னாடி வந்து இப்படி மோதறதான். திரும்ப இடது காலை தூக்கி வைக்கிறார், திரும்ப வலது காலை தூக்கி வைக்கிறார். இதைத்தான் பெரியாழ்வார் பாசுரத்தில் தன் முகத்து சுட்டி தூங்க தூங்க தவழ்ந்து போய், இப்படியே தவழ்ந்து போய் பெருமான் என்ன பண்றான், என் மகன் புழுதி அலைகின்றான். கோவிந்தன் எம்பெருமான் வீட்டுக்கு வெளியில போய் அப்படி புழுதி அலைகிறார். இன்னைக்கும் கோகுலத்துக்கு போனீங்கன்னா எல்லாம் புழுதி அலைந்த இடம்தான். நந்தபவன் ஏற்கனவே பார்த்த மொழியோ, அதே போல ரமணரேட்டிங்கிற இடம். அந்த இடத்துல இனிமே எல்லாரும் உருளாதவா மிச்சம் இல்லை. பிரைம் மினிஸ்டர்ல இருந்து யார் வந்திருந்தாலும் ஒரு பக்தன் அங்க வராரா, பிரசிடென்டா இருக்கட்டும், ஆல் இண்டியாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், ஒரு பக்தன் அந்த இடத்துக்கு வந்தார்னா வெறும் நிலத்துல உருண்டு இருக்க வேண்டியதான். ஏன்னா கண்ணன் தவழ்ந்த இடம், கோபிகளுடைய நர்த்தனம் பண்ணின இடம், ஒரு இடமும் இந்த மண்ணை எடுத்து வாயில போட்டு இது என்னென்ன அப்படின்னு ஊர்க்காரெல்லாம் ஆச்சரியப்பட்ட நின்ற இடம். ரமண ரேட்டி, பிருந்தாவனத்தில் ஒரு ரமண் ரேட்டி இருக்கு. அதே போல கோகுலத்துக்கு போனோம்னா ஒரு ரமண் ரேட்டி இருக்கு. குரத்தாழ்வான் ஆச்சரியமா சாதிக்கிறார். ரிங்காதா விரஜ சதனாங்கனேஷு கிந்தே கோயஷ்டி கிரகண வசான்னு கோபகோஷ்டியான். கண்ணனே நீ கையை ஊனி உன்னுடைய கை செவந்து போயிருக்கே, தவழரச்சே கை ஊனினதால செவந்து போயிடுத்தா, அல்லது சூத்திர தோத்திரையோர்வா கீதாச்சாரியனாக தேரோட்டினாயே அப்போது கடிவாளத்தை பிடித்து கைகள் சிவந்து போயினவா,
அல்லது சிறு கண்ணனாக மாடு மேய்க்கப் போனாயே, அப்போது கையிலே ஷாட்டையும் கொம்பையும் பிடித்து பிடித்து உன் கைகள் சிவந்து போயினவா? எதனாலதான் உன்னுடைய கை சிவந்து படுத்துன்னு தெரியலையே. அப்ப கண்ணன் அப்படியே தவழ்ந்து போயிட்டு இருக்கார். தவழ்ந்த திருக்கோலத்தை ஆகாசத்திலிருந்து சந்திரன் பார்க்கிறான். பிருந்தாவனத்தை விட்டு நம்மால போக முடியாது, இந்த கண்ணன் தவழ்ந்துட்டு இருக்கிறதையே பார்த்துட்டு போன்னு நிற்கிறான். யசோதை கூப்பிட்டு சொல்றா, நின்முகம் கண்ணுளவாகில் நீ இங்கே நோக்கிப்போ. உன் முகத்துல மட்டும் கண்ணுன்னு ஒன்று இருந்ததுன்னா, ஹே சந்திரனே, நிலவே, இங்கேருந்து நகராதே, கண்ணன் இருக்கிற இடத்த சேவிச்சுட்டே நில்லு. அவன் நினைச்சான், இது என்ன சிறு பிள்ளை, இவனுக்கு மதிப்பு கொடுத்து தவழறதை போய் நாம் பார்த்துட்டு இருக்கணுமான்னா, பாலகனன்னு பரிபவம் செய்யேல் சிறுமையின் வார்த்தை தன்னை மாவலிடச் சென்று கேள். சிறு குழந்தைன்னு பரிகாசம் பண்ணாதே, சின்ன பிள்ளை என்ன பாடுபடுத்துன்னு மகாபலியின் இடத்துல கேளு. இவன் தான் வாமனனா சின்னவனா வந்தான், ஓர் அடியால உலகத்தை எல்லாம் தாவி இழந்தான். அபச்சாரப்படாதே, நின்று சேவிச்சுட்டு போ. அப்ப கண்ணன் தவழறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். தவழ்ந்த உடனே ஓரொரு வீடா போகிறார். போற இடத்துல திருட ஆரம்பிக்கிறார். இனிமே தவழ்ந்த கண்ணன் தளர்நடை இட வேண்டும். தவழ்ந்ததே இவ்வளவு அழகா இருக்குன்னா, தளர்நடை எவ்வளவு அழகா இருந்திருக்கும். நடைய அடுத்த நாள் சேவிப்போம்.